பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் புது கிருபை, அது மத்தேயு 9ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். என் அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யாரை பார்த்து சொன்னார்? 12 வருட பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, பல வைத்தியர்களால் கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரீ, பல ரூபாய்களை லட்சங்களை அழித்த ஒரு ஸ்திரீ, கொஞ்சம் கூட சுகமாகாமல் தன் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்து போன ஒரு ஸ்திரீ, அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஒருவேளை மனிதனுடைய வார்த்தைகளால், மனிதனுடைய அந்த சூழ்நிலைகளினால், மனிதன் ஏற்படுத்தின அந்த சூழ்நிலைகளினால் வேதனை அனுபவித்த ஒரு ஸ்திரீ, தீட்டு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களில் தான் இவள் ஒரு முடிவு செய்தால், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி ஓடி வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இன்றைக்கும் கூட அநேகர் அன்றைக்கு இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டிருப்பாங்க தானே. அதுதான் வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அநேகர் தொட்டாங்க, ஆனா வல்லமை புறப்படல. இந்த தாயார் தொட்டாங்க, அற்புதமான வல்லமை தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கிறேன், ஆண்டவரை நோக்கி நான் ஒவ்வொரு விண்ணப்பமா நான் வைக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில இதுவரை ஒரு நல்ல காரியம் நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிலாம் நீங்க கவலையோட கண்ணீரோட இந்த வாய்ஸ் நோட் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தொடுகிற விதத்தோட, விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, நிச்சயமா என் வாழ்க்கையில் ஒன்று நடக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க தொட்டு பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட கூட்டு பாருங்களேன், ஆண்டவரை நெருங்கி பாருங்களேன், இயேசுவேன்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி தான் பாருங்களேன். நிச்சயமா நான் சொல்றேன், உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். நீங்கள் விரும்பின சுகம், நீங்கள் விரும்பின பலன், நீங்கள் விரும்பின ஆரோக்கியம், நீங்கள் விரும்பின நன்மை, நீங்கள் விரும்பின மேன்மை, நீங்கள் விரும்பின உயர்வு, இது அத்தனையும் இந்த நாளிலே தேவன் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது. பயப்படாதீங்க, திகையாதீங்க. நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.